நமக்கு நல்ல தேனு, கலப்படம் இல்லாத தேனு கிடைக்குதா மார்க்கெட்ல அப்படின்னு பார்த்தோம்னாக்க, அதுக்கான சாத்தியம் ரொம்ப குறைவா இருக்குது. அதனால தான் நம்ம அகவெளியில தூய்மையான தேனை சந்தைப்படுத்திட்டு இருக்கோம். நம்ம 4 வகையான தேனை சந்தைப்படுத்துறோம். இது மலைத்தேன். இதுல மூலிகைத்தன்மை கூடுதலா இருக்கும். காடுகள்ல இருந்து எடுக்கப்படுறதுனால இதுல மூலிகைத்தன்மை கூடுதலா இருக்கும். இது பெட்டி வைத்து எடுக்கப்படுற, தோட்டங்கள்ல பெட்டி வைத்து எடுக்கப்படுற பெட்டி தேனு, பண்ணை தேனு. இதுலேயே நாவல் தோட்டத்திலிருந்து எடுக்கப்படுற தேனு. இது நாவல் தேனி. இதுல கொஞ்சம் துவர்ப்பு தன்மை இருக்கும். இயல்பாகவே நாவல் சில தொந்தரவுகளுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த நாவல் தேனும் நல்லது. இது முருங்கைத்தேன். முருங்கை பூவோட குணம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதே விதமான வேலையை இந்த முருங்கை தேனும் செய்யும். இது முருங்கை தோட்டத்திலிருந்து எடுக்கப்படுறது. இப்படி 4 வகையான தேன் இருக்குது. 4மே சுத்தமான தூய்மையான தேன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான தன்மை. மூலிகை குணம் வேணும்னாக்க மலைத்தேன் இருக்குது. இல்ல தூய்மையான தேனு கொஞ்சம் விலை குறைவாகவும் வேணும் அப்படின்னாக்க பெட்டி தேன் இருக்குது. இல்ல கொஞ்சம் உடல் ஊட்டம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாக்க முருங்கை தேன் இருக்குது. இன்னும் உடல்ல ரொம்ப செரிமானம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள்னால பாதிக்கப்பட்டு சில வளர்ச்சிதை தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னாக்க அதுக்கு இந்த நாவல் தேன் நல்லா இருக்கும். நல்லது. நமக்கு எந்த தேன் செட் ஆகும்னு பாருங்க. நன்றி.